வழக்கு பார்க்க போகிறோம். 7th தமிழ் புக்கில் இருக்குது. நம்ம எழுத்துலேயும் நம்ம பேச்சில் அந்த சொற்களை வந்து எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதுதான் வழக்கு. வழக்கு வந்து 2 வகைப்படும்: இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. வழக்குனா முன்னோர்கள் வந்து எந்த சொற்களை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா எந்த சொற்களை எந்த பொருளில் பயன்படுத்தினாங்களோ அந்த சொற்களை நம்ம அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு. முன்னோர்கள் எந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு முறை. வழக்குனா முறை சொல்லலாம். அதான் இயல்பு வழக்கு 3 வகைப்படும், தகுதி வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. ஒரு பொருளை வந்து அந்த அதற்குரிய இந்த இயல்பான வார்த்தைகளை சொல்கிறோம், அதுதான் வந்து இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு வந்து மொத்தம் 3 வகைப்படும். வழக்கு 2, இயல்பு வழக்கு 3 வகை, தகுதி வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கு வந்து இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு, இந்த 3 வகைப்படும். இலக்கணமுடையது இப்போ பார்த்திங்கன்னா இலக்கண நெறிம்பாங்க. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அந்த சொற்கள்லாம் வந்து இலக்கணமுடையது. நிலம், மரம், வான், எழுது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி பொருள் மாறல அப்படியே இயல்பாக நம்ம சொல்கிறோம். அதுதான் தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. அதான் இலக்கணமுடையது. இலக்கண போலி. இலக்கண போலினா இல்லத்தில் ஒரு வீட்டில் பொண்ணு வந்து முன்பகுதி வந்து இல்முன்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. முன்பகுதியாக அதை வந்து முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதி வந்து மூன்றில் என மாற்றி அதை குறிப்பிடுறாங்க முன்னோர்கள் வந்து. இப்போ வந்து நம்ம கிளை நுனின்னு சொல்லிட்டு கூறணும். முன்னோர்களாக கிளை நுனி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம், கிளையோட நுனியை வந்து என்ன சொல்கிறோம், நுனிக்கிளை சொல்லிட்டு குறிப்பிடுகிறோம். இது மாதிரி இலக்கண முறைப்படி அமையலாம். ஆனாலும் இலக்கணமுடையது போலே அந்த சொற்கள்லாம் அமையுது. அதனால தான் இலக்கண போலி சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த இலக்கண போலி சொல்கிறோம்ல, இப்போ வந்து இல்முன், முன்றில், கிளை நுனிக்கிளை மாற்றி வருதில்ல, முன்பின். இந்த இலக்கண போலி பெரும்பாலும் வந்து இந்த சொற்கள் கிளை நுனிக்கிளை இந்த சொற்கள் வந்து சொற்களோட முன்பின் பகுதி வந்து இடம் மாறி வருவதை தான் இலக்கண போலிங்கிறோம். இது வந்து முன்பின் தொக்க போலி சொல்லிட்டோம். இலக்கண போலி வந்து முன்பின் தொக்க போலி சொல்லிட்டு அழைக்கலாம். எடுத்துக்காட்டு புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். இலக்கண போலி. நெக்ஸ்ட்டு மருவுன்னு என்னென்னா, இல்லத்தில் நுழையும் வழி வந்து வாசல்னு சொல்லுவாங்க. இல்லத்தின் நுழையும் வழி வாசல். அது வாசல் வந்து வாயில் வந்து வாசலாக மறு